டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பார்க்க போகிறோம்னா ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ்லேருந்து வேவ்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வேவ்ஸில் நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது? வேவ் மோஷன், லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், ஸ்பீட் ஆஃப் ட்ராவலிங் வேவ், displacement relation for a progressive wave, principle of superposition of waves, reflection of waves, standing waves in a strings and organ pipes, fundamental mode and harmonics, then beats. Among these concepts நம்ம எந்த கான்செப்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ், ப்ரோக்ரஸிவ் அண்ட் ஸ்டேஷனரி வேவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட்ஸை கிளியராக ரிவைஸ் பண்ணிவிட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த கொஷினில் ஸ்டக் ஆகிறீங்களோ அந்த கொஷின் பேஸ் பண்ணி இருக்க கான்செப்ட்ஸை எகெயின் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சிமிலராக இருக்க கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஸோ ப்ரோக்ரஸிவ் அண்ட் ஸ்டேஷனரி வேவ்ஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த கான்செப்ட்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் ஆர்கன் பைப், அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பீட்ஸ், இன்டர்ஃபெரன்ஸ் அண்ட் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ்க்கு தான் நமக்கு தேர்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்போ இந்த சாப்டரில் வந்து நமக்கு டாப்லர் எஃபெக்ட் இருந்திருக்கும். பிஒய்க்யூ சால்வ் பண்ணும்போது டாப்லர் எஃபெக்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருந்திருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் 10 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். டாப்லர் எஃபெக்ட் வந்து நமக்கு ரீசெண்டாக சிலபஸ் அப்டேட் பண்ணும்போது டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் யூ மே இக்னோர் தட் கான்செப்ட். அண்ட் மினிமம் நமக்கு இந்த சாப்டர் வேவ்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின். ஆவரேஜாக எவ்வளோ கொஷின் வந்திருக்கு? 1 கொஷின். அந்த ஆவரேஜ்ன்றது நம்ம எப்படி சொல்கிறோம்? லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த சாப்டரில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குன்றத ஆவரேஜ் கொஷினாக சொல்கிறோம். அண்ட் வெயிட்டேஜ்னு எடுத்துக்கிட்டால் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வேவ்ஸில் நமக்கு மினிமம் 1 கொஷின் வந்திருக்கு, மேக்ஸிமம் 2 கொஷின் வந்திருக்கு. அக்கார்டிங் டு அவர் நீட் சிலபஸ் நமக்கு ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரே சாப்டர் இல்லையா? அப்போது ஆல் டுகெதர் இந்த 2 சாப்டரும் சேர்த்து நமக்கு 1 to 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. மினிமம் 2 கொஷின்ஸ் அண்ட் ஆன் அன் ஆவரேஜ் அகெயின் 2 கொஷின்ஸ். ஓகே.